தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இன்று ஒரு நல்ல செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கேபினெட் அமைச்சகம் இன்று 16/1/2025 அன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான அந்த நடவடிக்கையை அனுமதி அளித்திருக்கிறது. 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரைகள் எல்லாம் 31/12/2025க்குள்ளாக முடிவுக்கு வருவதால் 1/1/2026 முதல் புதிய ஊதியக்குழு அமைப்பதற்கான பணிகளை துவக்குவதற்காக இன்று கேபினெட் அனுமதி அளித்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகும். மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவிற்கு நீண்ட நாட்களாக நாம் கோரி வந்த, குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக நாம் கோரி வந்த முக்கியமான கோரிக்கை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதை மனதார வரவேற்கின்றோம். மிக விரைவிலே ஊதியக்குழுவினுடைய சேர்மன் மற்றும் அதற்கான 2 அல்லது 3 உறுப்பினர்களை கொண்ட குழு என்பது அமைக்கப்படும். அந்த குழு அமைக்கப்பட்ட பின்னால் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பது தரப்படும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தந்த பின்னாலே நம்முடைய கோரிக்கை மனுக்களை நாம் அனுப்பிட வேண்டும். நேரடியாக சாட்சியம் அளித்திட வேண்டும். நிச்சயமாக மிக பெரியதொரு பணி என்பது மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியிலே காத்திருக்கிறது. குறிப்பாக அஞ்சல் துறையிலே அஞ்சலக எழுத்தர்களுக்கு உயர்வான ஊதியம், மேற்பார்வையாளர்களுக்கான உயர்வான ஊதியம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இது அமைந்திருக்கிறது. ஆக 2025ஆம் வருடத்தினுடைய ஆரம்பத்திலே வந்திருக்கக்கூடிய நற்செய்தி அடுத்த ஆண்டு மிக பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகிறோம். அதை நாம் நம்புகிறோம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.